டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் நியூ அனிமி பிஎல் மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட நேம் த மாஸ்க் பாய். நம்ம சேனலில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற அனிமி மூவி இதுதான். ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஓப்பனிங்லேயே ஒரு ஸ்கூல் பையனை காட்டுறாங்க. அவன் ஒரு கவர்லேருந்து மாஸ்க் எடுத்து போட அதை பார்த்து அந்த பையனோட அம்மா, ஏண்டா எதுக்காகடா நீ இப்படி மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அந்த பையன் அவன் அம்மா கிட்ட இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறான் இல்லையா. இந்த பையன் வேற யாரும் இல்லை, இவன் தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவனோட பேரு சயாமா. அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. அப்பா அவன் மனசுக்குள்ள சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் அவங்க லைஃப்ல மறக்க முடியாத சில ரகசியங்கள் கண்டிப்பா இருக்கும். அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஹேர் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டோம் அவங்கள சேஃபா வச்சுக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பல முயற்சிகளை பண்ணுவாங்க. அப்படித்தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு வரான். வந்தவன் அவன் ரேக்ல இருந்து ஷூ எடுத்து போட்டு கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அப்பா அவன், எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன். ஒருவேளை நான் கிளாஸ்ல மற்ற பசங்க கூட பேசினா எங்க தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் யாருக்கிட்டையும் பேசாம தனியா இருக்கிறதா என்னோட டிப்ரெஷனுக்கு காரணம்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம கிளாஸ் ரூமுக்கு போய் டெஸ்க் மேல படுத்து தூங்கிடுவோன்னு சொல்லி சயாமா கிளாஸ் ரூம் டோரை ஓபன் பண்ண போக, அப்ப கரெக்டா அவனுக்கு ஆப்போசிட்ல ஹேண்ட்ஸமா ஒரு பையன் டோர் ஓபன் பண்ணி சயாமாவை பார்த்து குட் மார்னிங் சயாமான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான் இல்லையா. இந்த ஹேண்ட்ஸம் பையன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. இவனோட பேரு சைகாவா. சைகாவாவை பார்த்த சயாமா, சைகாவா நீ எனக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள் சயாமா ஸ்கூலுக்கு வர, அவன் என்ன இன்னைக்கு எனக்கு ஒரே தூக்க கலக்கமா இருக்கே, எனக்கு இருக்க தூக்கத்தினால என்னால சரியா ஸ்டெப்ஸ் கூட ஏறி வர முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு இருக்க. அப்ப சயாமா கிளாஸ்ல இருந்து பசங்க கத்துற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட சயாமா, இந்த பசங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, காலையிலேயே எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா விளையாடிட்டு இருந்த சைகாவாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க சைகாவாவை தள்ளி விட, சைகாவா நேரா நம்ம சயாமா மேலேயே வந்து விழுந்தாரான். அவன் விழுந்ததுல நம்ம சயாமா மயக்கம் போட்டு விழுக, மயங்கி விழுந்த சயாமாவை சைகாவா ஸ்கூல்ல இருக்க நர்சிங் ரூம்ல கொண்டு வந்து படுக்க வச்சிருக்க. மயக்க தெளிஞ்சு எழுந்த சயாமா அந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு, என்ன இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், இங்க எப்படி நம்ம வந்தோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து சைகாவா வரான். அவன் சயாமாவை பார்த்துட்டு, ஒரு வழியா நீ எழுந்துட்டியா, சாரி விளையாடிட்டு இருந்ததுல பின்னாடி வந்த உன்னை நான் கவனிக்கலன்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா கடுப்பாயிட்டு, இவன் எப்பவுமே இப்படித்தான், இவன் எப்பவுமே இவனுக்கு முன்னாடி இருக்கவங்கள மட்டும்தான் பாப்பானே தவிர பின்னாடி இருக்கவங்கள இவன் பார்த்ததே கிடையாது, அதனாலயே இவனை நான் அதிகமா வெறுக்கிறேன்னு சொல்லி சைகாவாவை மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்க. சைகாவா சயாமா கிட்ட, ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தானே படிச்சுட்டு இருக்கோம், உன்னோட நேம் கூட சயாமா தானே, ஏண்டா நீ ஏன் இவ்வளோ பலவீனமா இருக்க, அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக எப்பவும் மாஸ்க் போட்டு வர, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல உன் முகம் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்குமா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே சைகாவா சயாமா போட்டிருக்க மாஸ்கை இழுத்து அவன் முகத்தை பார்த்துட்டு, ஆனா பார்க்க அப்படி தெரியலையே, நீ ரொம்ப அழகா தான் இருக்க, அப்புறம் எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு சயாமா டென்ஷன் ஆயிட்டு, நீ முதல்ல என் மேல இருந்து கையை எடுன்னு சொல்லி சைகாவாவோட கையை தட்டி விட்டுட்டு, நீ ரொம்ப மோசமானவன், என்னை ஸ்டெப்ல இருந்து தள்ளி விட்டதுக்கு மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு நான் எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கேன்னு என்ன கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, பேசாம இங்கிருந்து போயிடு, என் கூட பேசி உன்னோட அழகான நேரத்தை வேஸ்ட் ஆக்குறத விட்டுட்டு நீ போய் உன்னோட வேலையை பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் இந்த பூமியில இருக்கிறதே வேஸ்ட், நீ எல்லாம் ஏன் தான் இன்னும் உயிரோட இருக்கையோ தெரியல, ஏன்னா நீ ஒரு வீணா போன குப்பன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்ட சைகாவா எதுவும் பேசாம சயாமாவை பார்த்து சிரிச்சுட்டு, உன்னால பேச முடியுங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும், ஆனா உன்னோட வாய் ரொம்ப மோசமானது, என்ன பேசுறோங்கிறது தெரியாம படபடன்னு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த சயாமா இன்னும் டென்ஷன் ஆயிட்டு, இப்ப எதுக்காக என்ன பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இங்க சைகாவா சயாமாவை ஸ்கூல் மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்க. சைகாவா, இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு, என்ன சயாமா உனக்கு பிடிச்சிருக்கா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்க, சயாமா அவன் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவன் பாட்டுக்கு சைலண்டா சாப்பிட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க. அப்போ வாய்ஸ் ஓவர்ல சயாமா, அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் சைகாவா என் கூட பேச ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அப்ப சைகாவா சயாமா கிட்ட, ஏ சயாமா, உன்னை நான் தடவை பார்க்கும்போது நீ கேம்ல பயங்கரமா விளையாடுவேன்னு நினைச்சிருந்தேன், ஆனா அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல நடந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல நீ பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடின பாரு, அப்பதான் நான் பயங்கரமா ஷாக் ஆன தெரியுமா, உனக்கு பாஸ்கெட் பாலுக்கும் ஃபுட்பாலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா என்னன்னு சொல்லி சைகாவா சயாமாவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. அதை கேட்ட சயாமா, அது சரி, இது நான் எதிர்பார்த்தது தானே சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போக, அடுத்த நாள் ஸ்கூல்ல நடந்த மிட்டம் டெஸ்டோட பேப்பர்ஸ் வருது. அதுல 60க்கு கம்மியா மார்க் எடுத்தவங்க திரும்பவும் டெஸ்ட் எழுதணும்னு சொல்லிட்டு போக, அதை கேட்ட சயாமா, நம்ம எப்படியாவது பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லி பேப்பரை பார்க்க, அதுல பார்த்தா 60க்கு ரொம்பவே கம்மியா நம்ம பையன் மார்க் எடுத்திருக்கான். அவன், அப்ப நான் திரும்பவும் டெஸ்ட் எழுதணுமா, என்னடா சயாமா உனக்கு வந்த சோதனைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. சயாமா புலம்புறத சைகாவா அவன் டெஸ்க்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான். சயாமா தனியா அவன் பேப்பரை கொண்டு வந்து வெளியே உக்காந்துட்டு, இந்த பேப்பரை நான் எப்படி வீட்டுல கொண்டு போய் காட்ட முடியும், வீட்டுல படின்னு சொன்னாங்க, நான் படிக்கிறத விட்டுட்டு கேம் போட்டு விளையாடிட்டு இருந்தேன், இப்ப மட்டும் நான் இந்த மார்க்கை கொண்டு போய் வீட்டுல காட்டினேன்னா கண்டிப்பா என்ன கேம் விளையாட விட மாட்டாங்க, இப்ப நான் என்ன பண்றது
பண்றது, எனக்கு இருக்க ஒரே ரிலாக்ஸேஷன் என்னோட கேம் மட்டும்தான், அதுவும் இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க சைக்காவா வரான். அவன் சயாமா கையில இருக்க பேப்பரை வாங்கி பார்த்துட்டு, என்னடா நீ இவ்ளோ கம்மியா மார்க் எடுத்திருக்க, ஏண்டா சயாமா உனக்கு விளையாட்டு தான் வராதுன்னு பார்த்தா படிப்பு சுத்தமா வராதான்னு சொல்லி கேட்க, சயாமா நீ தேவையில்லாம பேசாத, முதல்ல என் பேப்பரை கொடுன்னு சொல்லி கேட்க, சைக்காவா பேப்பரை கொடுக்காம அவன் கையில வச்சுக்கிட்டு, ஏ சயாமா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா நான் உன்கிட்ட எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டேனா, நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி சைக்காவா கையில இருக்க பேப்பரை வாங்கி கத்திட்டு இருக்க அப்ப கரெக்டா கிளாஸ் ரூம்ல இருந்து பொண்ணுங்க நம்ம சைக்காவாவை கூப்பிடுறாங்க. சைக்காவா சயாமா கிட்ட ஒரு நிமிஷம் இரு நான் இப்ப வந்தாருன்னு சொல்லிட்டு போய் அந்த பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதை பார்த்த சயாமா நான் அழகா இருந்து என்ன பண்றது, என் முகத்தை என்னால வெளியே காட்ட முடியல, அது மட்டும் இல்லாம என்னால இந்த மாதிரி சகஜமா யார்கிட்டயும் பேசி பழக முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு சயாமா சைக்காவா பேசுறத பார்த்துட்டு இருக்க சைக்காவா நம்ம சயாமா கிட்ட வந்து, சாரி சயாமா அவங்க என்ன போகவே விட மாட்டேன்னுட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு டென்ஷன் ஆன சயாமா, அதை எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, போய் உன்னோட மொக்கைய கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா எழுந்து அங்கிருந்து போக, அதை பார்த்த சைக்காவா இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு, இரு சயாமா நானும் வரேன்னு சொல்லி அவன் பின்னாடியே போக, சயாமா சைக்காவா கிட்ட நீ அவங்க கூட பேசும்போது உன் கண்ணுல என்னால எந்த சந்தோஷத்தையும் பார்க்க முடியலன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான சைக்காவா சயாமாவை பார்த்துட்டு அவன் பக்கத்துல போயிட்டு, அடுத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்களோங்கிறதுக்காக நீ உன் முகத்துல இப்படி மாஸ்க போட்டு முகத்தை மறைச்சிக்கிறது உனக்கு வேணா நல்லதா இருக்கலாம், ஆனா நீ இப்படி பண்றதுனால உன் மேல மத்தவங்களுக்கு ஆசையும் ஆர்வமும் அதிகமாகுதுன்னு சொல்லிக்கிட்டே சைக்காவா சயாமாவோட லிப்ப தடவை, அதை பார்த்த சயாமா சைக்காவோட கையை வேகமா தட்டி விட்டுட்டு, பார்க்க கொஞ்சம் நல்ல பையனா தெரியறியேன்னு உங்ககிட்ட பேசினா நீ என்ன வேலை பாக்குறன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சைக்காவா சிரிச்சுட்டு, என்ன பாக்குற எல்லாரும் என்ன நல்ல பையனை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி சிரிக்க, அதை கேட்ட சயாமா நீ இப்படி சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே உன்னை அடிச்சு கொல்லணும் போல தோணுதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, வீட்டுக்கு வந்த சைக்காவா பெட்ல படுத்துட்டு, கிளாஸ்ல எனக்கு பின்னாடி இருக்க ஒரு பையனால என் கண்ணை பார்க்க முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா அவன் என் கண்ணை பார்த்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல மயங்கி விழுந்த சயாமாவை சைக்காவா நர்சிங் ரூம்ல கொண்டு வந்து படுக்க வச்சிருப்பான் இல்லையா, அப்ப மயக்கத்துல இருந்த சயாமாவை பார்த்த சைக்காவா, இவன் எதுக்காக எப்பவும் முகத்துல மாஸ்க் போட்டே சுத்திட்டு இருக்கான், இவன் முகம் பார்க்க கொடூரமா இருக்குமா என்ன, சரி அதையும் பாத்துருவோமேன்னு சொல்லி சைக்காவா சயாமா போட்டிருக்க மாஸ்கை எடுத்து விட்டு அவன் முகத்தை பாக்குறான். சயாமா முகத்தை பார்த்து ஷாக்கான சைக்காவா, இவன் என்ன இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்ததையும், இந்த மாதிரி மாஸ்க் போட்டு உன் முகத்தை மறைக்கிறதுனால மத்தவங்களுக்கு உன் மேல ஆர்வம் அதிகமாகுதுன்னு சொல்லி அவன் லிப்ப தடவிட்டு இருந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்த சைக்காவா, எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட்டதில்ல, எனக்கு வந்திருக்க இந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க, அடுத்த நாள் கிளாஸ்ல சயாமாவை சைக்காவா வெச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க, அதை பார்த்த சயாமா இவன் எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான், சரி நாமளே ஏதாவது பேச்சு கொடுப்போம்னு சொல்லி சயாமா சைக்காவா கிட்ட, ஆமா நீ நிஜமாவே எனக்கு சொல்லி தர போறியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சைக்காவா நான் எதுக்காக உனக்கு சொல்லி தரணும்னு கேட்க, சயாமா என்னடா இப்படி கேட்கிற, நேத்து நீ தானே எனக்கு சொல்லி தரேன்னு சொன்ன, இப்ப என்ன இப்படி கேட்கறன்னு சொல்ல, அதை கேட்ட சைக்காவா, அதுவா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா, அதை நீ உண்மை நம்பிட்டியா, சரி விடு நான் உனக்கு சொல்லி தரணும்னா நீ பணிவா என்கிட்ட ப்ளீஸ் சைக்காவா எனக்கு சொல்லி கொடுன்னு கேளுன்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா எல்லாம் என் நேரம்னு சொல்லி சைக்காவா பார்த்து, ப்ளீஸ் சைக்காவா எனக்கு சொல்லி தர முடியுமான்னு சொல்லி பணிவா கேட்க, அதை கேட்ட சைக்காவா நீ இவ்ளோ பணிவா கேட்கும் போது சொல்லி தராம இருக்க முடியுமா, கண்டிப்பா சொல்லி தரேன், ஆனா சும்மா எப்படி நான் உனக்கு சொல்லி தர முடியும், நான் உனக்கு சொல்லி தந்தேன்னா அதுக்கு கை மாற நீ ஏதாவது பண்ணணும், நீ பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சயாமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு, நான் என்னடா உனக்கு கை மாறு பண்ண முடியும்னு சொல்லி கேட்க, சைக்காவா அதை நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பிக்க, டயர்டான சயாமா டெஸ்க் மேல படுத்துட்டு, ஒரு வழியா நான் படிச்சு முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் XYங்கிற ஃபார்முலாவை நான் படிக்க விரும்பலன்னு சொல்ல, அதை கேட்ட சைக்காவா, ஏண்டா ஒரு தடவை சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்ப, படிப்புல நீ அந்த அளவுக்கு மோசமா இருக்க மாட்டேன்னு பார்த்தா நீ என்னடா நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்க, நீ இவ்ளோ முட்டாளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது பாத்துக்கோ, எனக்கு மேக்ஸ்ன்னு சொன்னாலே காய்ச்சல் வந்துடும், அதனாலயே நான் இந்த மேக்ஸை படிக்கவே மாட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட சைக்காவா அப்படியா இரு நான் செக் பண்றேன்னு சொல்லி ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, ஃபீவர் இருக்க மாதிரி தெரியல, அது இருக்கட்டும் நான் என்னோட கடமையை முடிச்சிட்டேன், இனி நீ எனக்கு பண்ண வேண்டிய கைமாற பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி சைக்காவா சயாமாவை கீழே இழுத்து உட்கார வச்சு சயாமா பக்கத்துல போய் அவன் மாஸ்க கழட்ட போக, சயாமா மாஸ்க கழட்ட விடாம கைய பிடிக்க, சைக்காவா சிரிச்சுட்டு சரி விடு உனக்கு மாஸ்க் கழட்ட விருப்பம் இல்லைன்னா நான் மாஸ்க கழட்டலன்னு சொல்லி சைக்காவா சயாமாவோட மாஸ்குள்ள விரல விட்டு அவனை செடியூஸ் பண்ணிட்டு இருக்க, சயாமா சைக்காவை தள்ளி விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணினா நான் உன்னை கொன்றுவேன் பாத்துக்கோன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க, இங்க சைக்காவா அவன் திட்டுறத காதுல கூட வாங்கிக்காம எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்த சயாமா பாத் டப்குள்ள உட்காந்துட்டு சைக்காவா என் மாஸ்குள்ள கைய விட்டு அவன் விரல என் வாய்க்குள்ள விட்டு அந்த ஃபீல் இன்னும் அப்படியே இருக்கு, அது மட்டும் இல்லாம அவனோட சாஃப்டான கைகள் என்ன தொட்ட அந்த உணர்வும் அவன் விரல்கள் என் உதட்ட தொட்ட அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஷை ஆயிட்டு இருக்க, அடுத்த நாள் சயாமா ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்ல வச்சிருக்க பூத்தொட்டிகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்க, அப்ப அங்க சைக்காவா வரான், அவன் சயாமா கிட்ட, சயாமா
இந்தா உன்னோட புக்கு, இந்த புக்கை டீச்சர் உன்கிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா இந்த புக்கை கொடுக்கறக்காகவா நீ இவ்வளவு தூரம் வந்த, இந்த புக்கை நீ பேசாம என் டெஸ்க்லயே வச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட சைக்காவா சயாமாவோட பக்கத்துல வந்து அவன் காதுகிட்ட, ஏண்டா நீ எனக்கு பண்ண வேண்டிய கைமாற மறந்துட்டியா என்னன்னு சொல்லி கேட்க, சயாமா தெரியும் தெரியும் நான் எதையும் மறக்கல, சரி இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுன்னு கேட்க, சைக்காவா அதை நான் அப்புறம் சொல்றேன், ஆமா இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சயாமா ஏண்டா உன் கண்ணுக்கு நான் பூத்தொட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது தெரியலையா, நான் என்ன பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்றேன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றதுன்னு கேட்க, அதை கேட்ட சைக்காவா ஏண்டா நீ பண்ற நல்ல விஷயங்கள் யாருக்கும் தெரியாம பண்றதை விட எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணினா உன்னோட நல்ல மனசை மத்தவங்களும் புரிஞ்சுக்குவாங்கல்லன்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா எனக்கு அந்த கேவலமான பப்ளிசிட்டியே தேவையில்லை, யாரு என்ன புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, நீ கொஞ்சம் வழி விடு நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, சயாமா சொன்னதை கேட்ட சைக்காவா இவன் என்ன அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானேன்னு சொல்லி பார்த்துட்டு சைக்காவா சயாமா பின்னாடியே போய் சயாமா கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஏதோ சொல்ல வர, அப்ப கரெக்டா சயாமாவோட கிளாஸ் பையன் சயாமாவை கூப்பிடுறான், சயாமாவும் இரு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதை பார்த்த சைக்காவா சயாமாவை போக விடாம அவன் சட்டையை இழுத்து பிடிக்க, அதை பார்த்த சயாமா சைக்காவை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, சைக்காவா எதுவும் இல்லைன்னு சொல்லி ஷர்ட்ல இருந்து அவன் கையை எடுக்க சயாமா அந்த இடத்த விட்டு போறான். இந்த சைக்காவா என்னாச்சு எனக்கு, நான் எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டேன், என்னோட இந்த ஃபீலிங்ஸ்க்கான அர்த்தம் என்னன்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்க, அன்னைக்கு ஈவினிங் திரும்பவும் சைக்காவாவும் சயாமாவும் தனியா மீட் பண்ண, சைக்காவா சயாமாவோட லிப்பை தொட்டுட்டு இருக்க, அப்போ வாய்ஸ் ஓவர்ல இந்த நாள்ல இருந்துதான் சைக்காவா என்ன அதிகமா செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சான், ஸ்கூல்ல இருக்கோங்கிறதையும் அவன் மறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைக்காவா சயாமா போட்டிருக்க மாஸ்குள்ள விரல விட போக சயாமா வேகமா சைக்காவோட கைய பிடிக்க, அதை பார்த்த சைக்காவா உன்னால என்ன நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா, ஒருவேளை நீ என்ன இதை பண்ண விடாம தடுத்தேனா அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லி தரதை நிறுத்திடுவேன்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா இந்த மாதிரி ஸ்கூல்ல பண்ண நான் விரும்பலன்னு சொல்ல, அதை கேட்ட சைக்காவா சயாமாவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து திரும்பவும் சைக்காவா சயாமாவோட மாஸ்குள்ள விரல விட்டு அவன் பக்கத்துல போய் அஸ்கி வாய்ஸ்ல, உனக்கு தெரியுமா நீ இந்த மாதிரி மாஸ்க் போட்டு உன் முகத்தை மறைச்சிக்கிறது மூலமா உன் மேல அதிகமான ஆர்வத்தை தூண்டி விடுறேன்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா அந்த நிமிஷம் சைக்காவா பேசினா அந்த மயக்கிற குரல் இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க, அங்க நம்ம நாட்டி பாய் சைக்காவா சயாமாவோட வாய்க்குள்ள விரல விட்டு அவனை மூடாக்கி விட, அதுல ஃபுல் மூடான சயாமா வேண்டாம் என்னால முடியலன்னு சொல்லி முணுமுணுத்துட்டு இருக்க, இங்க சைக்காவா அதை கண்டுக்காம அவன் வேலையில தீவிரமா ஈடுபட்டு இருக்க, அதை பார்த்த சயாமா வேகமா சைக்காவோட கையை தட்டி விட முகம் எல்லாம் செவந்து போய் மூச்சு வாங்கிட்டு இருக்கிற சயாமாவை பார்த்த சைக்காவா சயாமா ஃபுல் மூட்ல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சைக்காவா வேகமா சயாமா போட்டிருக்க மாஸ்க கழட்டி விட்டு அவன் லிப்ல ஃபோர்ஸா கிஸ் கொடுக்க, அந்த நேரத்துல சயாமா மனசுக்குள்ள சைக்காவா இன்னும் எனக்கு ஃபோர்ஸா கிஸ் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன், இதுக்கு மேல என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சயாமாவும் திருப்பி நம்ம சைக்காவா கிஸ் பண்ண, இப்போ ஒரு வழியா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி முடிக்க, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்த சயாமா நேத்து நடந்ததை நினைச்சு இனி எப்படி நான் அவன் முகத்துல முழிக்க போறேன், என்னை பத்தி அவன் என்ன நினைச்சிருப்பான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, அப்ப கரெக்டா அங்க சைக்காவா வரான். அவன் நார்மலா சயாமாவை பார்த்து குட் மார்னிங்னு சொல்ல, சைக்காவாவோட வாய்ஸை கேட்ட சயாமா குட் மார்னிங்னு சொல்லி நர்வஸ் ஆக, இங்க சைக்காவா நார்மலா அவன் பாட்டுக்கு போய் அவன் டெஸ்க்ல உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி விளையாடிட்டு இருக்க, அதை பார்த்தா சயாமா இவன் என்ன நேத்து நடந்ததை நினைச்சு நர்வஸ் ஆகாம எப்பவும் போல நார்மலா நடந்துக்கிறானேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பையன் அப்படியே சைக்காவாவோட லிப்ப பார்த்தா சயாமா ஃபுல் மூட் ஆயிடுறான். அவன் வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போயிட்டு அவனோட வேலையை முடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியல, சைக்காவோட லிப்ப பார்த்ததுக்கே நான் இப்படி ஃபுல் மூட் ஆயிட்டேனே, இப்படி போனா என் நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, அன்னைக்கு ஈவினிங் திரும்பவும் சைக்காவும் சயாமாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்க, சயாமா மனசுக்குள்ள என்னால ஏன் இவனை தடுக்க முடியல, இவன் தொடர விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இது எனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி சயாமா சைக்காவை தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடி வந்து ஸ்கூல் மாடியில உட்காந்துக்கிட்டு, சைக்காவா என் லிப்ப தொடும்போது என்னால ஏன் அவனை தொடாதுன்னு சொல்லி அவனை தடுக்க முடியல, அவன் தொடர விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் என்னால அவனை தடுக்க முடியல, ஆனா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு சைக்காவா என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், எனக்கு இதுல ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது, அவன் இதையெல்லாம் பிடிச்சு பண்றானா இல்ல என்ன புள்ளி பண்றதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறானா, எது எப்படி இருந்தா என்ன நான் அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல, ஆனா இன்னையில இருந்து நான் அவன்கிட்ட இருந்து விலகி இருக்க போறேன், அதான் எங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சயாமா கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா அவனுக்கு ஆப்போசிட்ல வந்த பொண்ணை கவனிக்காம சயாமா அந்த பொண்ணு மேல மோதிட, சயாமா அந்த பொண்ணு கிட்ட சாரி நீங்க வந்ததை நான் கவனிக்கலன்னு சொல்லி நிமிந்து சயாமா அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆக, அந்த பொண்ணு நம்ம சயாமாவை பார்த்து சயாமா நீயான்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம சயாமாக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது, அதுல சயாமா அந்த பொண்ணை திட்ட, அதை கேட்டு அந்த பொண்ணு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க, அதை நினைச்சு பார்த்து சயாமா ஃபீல் பண்ணிக்கிட்டே பின்னாடி போக, அப்ப கரெக்டா அங்க சைக்காவா வரான். அவன் சயாமாவை பார்த்து என்னாச்சு சயாமா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா என்ன, இந்த பொண்ணோட நேம் கபயோஷி, நம்ம ஸ்கூலுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க ஸ்டூடெண்ட், நம்ம கிளாஸ்க்கு பக்கத்து கிளாஸ்ல தான் இந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா அப்படியா எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் மோசமாவே நடக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அங்கிருந்து வேகமா ஓடி போக, அதை பார்த்த சைக்காவா என்னாச்சு உனக்கு எதுக்காக
இப்படி ஓடுறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க இந்த சயாமா இப்ப நான் எதுக்காக இப்படி அவனுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன்? அவனை பார்த்ததும் என் இதயம் ஏன் இவ்ளோ வேகமா துடிச்சிட்டு இருக்கு? ஒருவேளை நான் சைக்காவாவை லவ் பண்றேன்னா என்ன? ஐயோ நான் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அங்கிருந்து ஓடி போக இப்போ ஒரு வழியா சயாமா பிளான் பண்ண மாதிரியே சைக்காவா கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கிளாஸ்க்கு வந்த சைக்காவா சயாமா கிட்ட பேச சயாமா நம்ம இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு எழுந்து போக அதை பார்த்த சைக்காவா எதுவும் புரியாம நம்ம சயாமா போறத பார்த்துட்டு இருக்க. அடுத்து சயாமா ஜூஸ் குடிக்கிறதுக்காக காயின் போட்டு என்ன ஜூஸ் எடுக்கலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க சைக்காவா வரான். அவன் சயாமாவோட ஃபேவரட் ஆரஞ்சு ட்ரிங்க் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு என்ன சயாமா நான் கரெக்டா உன்னோட ஃபேவரட் ட்ரிங்க் எடுத்துட்டேன் பார்த்தையான்னு சொல்ல கேட்ட சைக்காவா எந்த பதிலும் சொல்லாம அவன் கையில இருக்க ஜூஸை வாங்கிட்டு அங்கிருந்து போக அதை பார்த்த சைக்காவா இவனுக்கு என்னாச்சு எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த சயாமா ஒரு வழியா நம்ம பிளான் பண்ண மாதிரியே சைக்காவா கிட்ட இருந்து விலகி இருக்கும். நம்ம இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா அவனுக்கு முன்னாடி சைக்காவா வந்து நிக்கிறான். அவன் பயங்கர கோவத்துல நம்ம சயாமாவை பார்க்க அவனை பார்த்த சயாமா இவன் எப்படி இங்க வந்தான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. டென்ஷன்ல இருந்த சைக்காவா சயாமாவை பிடிச்சி இழுத்து ஃபோர்ஸ் அவன் லிப்ல கிஸ் பண்ண அப்ப சயாமா மனசுக்குள்ள இவன் மாஸ்க்கு மேலதான் கிஸ் பண்றான். இருந்து இவன் லிப்போட சாஃப்ட்னஸையும் இவன் விடுற மூச்சு காத்தையும் என்னால தெளிவா உணர முடியுது. அதை வச்சு பார்க்கும்போது சைக்காவாக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா நான் இவன் கிட்ட க்ளோஸ் ஆக கூடாதுன்னு சொல்லி சயாமா சைக்காவை தள்ளிவிட்டு போது நிறுத்து எதுக்காக என்ன உன் டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு நான் ஒன்னும் உன்னோட டாய் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட சைக்காவா நீ ஒன்னும் என் டாய் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட சயாமா நிமிர்ந்து நம்ம சைக்காவை பார்க்க இங்க சைக்காவா லவ் ஃபீலோட சயாமாவை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த சயாமா இதுக்கு முன்னாடி இவன் முகத்துல இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை நான் பார்த்ததே இல்லையே, இந்த எக்ஸ்பிரஷனுக்கான அர்த்தம் என்னவா இருக்குன்னு சொல்லி சயாமா சைக்காவை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த சைக்காவா இதாண்டா சான்ஸ்னு சொல்லி திரும்பவும் நம்ம சயாமாக்கு கிஸ் பண்ண பக்கத்துல போக சயாமா சைக்காவை தள்ளிவிட்டு மெதுவா இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுன்னு கேட்க அதை கேட்ட சைக்காவா ஷாக் ஆகி நம்ம சயாமாவை பார்க்க சயாமா நான் இங்கிருந்து கிளம்புறதா எனக்கு நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ண அப்ப கரெக்டா அவன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறான். அதை பார்த்த சைக்காவா சிரிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ எழுந்திரி வான்னு சொல்லி கை கொடுக்க சயாமாவும் சைக்காவோட கையை பிடிச்சு எழுந்திருக்க. இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல சயாமா நான் இந்த மாதிரி என் முகத்துல மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு சுத்துறதுக்கான காரணம் என்னோட பழைய ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அனிமில வந்த ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு ரொம்ப செக்ஸியா இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணோட முகத்துல ஒரு அழகான மச்சமும் இருந்தது. அதை பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த பொண்ணோட செக்ஸினஸ்க்கு காரணம் அந்த மச்சம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க கபோஷியா வந்தா. அவ என்கிட்ட அவங்க சொல்றத நீ கேட்காத, அந்த பொண்ணு வெறும் மச்சத்தினால மட்டும் செக்ஸியா இருந்திருக்க மாட்டான்னு சொல்ல அதை கேட்டனா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம என் வாய்க்கு வந்தபடி அந்த பொண்ணை திட்ட அதை கேட்டு அந்த பொண்ணு பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் திரும்பவும் நான் இந்த மாதிரி யார்கிட்டையும் பேசி அவங்க மனசை காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக மாஸ்க் போட்டு என்ன நானே மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட சைக்காவா நீ இந்த மாதிரி மாஸ்க் போட்டு மறைச்சிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, நீ போய் அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேளு, அவ கண்டிப்பா உன்னை மன்னிச்சிடுவா. அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி நீ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி சைக்காவா சயாமாவோட கண்ணை தொடச்சு விட சயாமா ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க நான் பேசினா திரும்பவும் மற்றவங்களை காயப்படுத்திடுவனும் நான் பயப்படுறேன், இந்த பயத்தினாலேயே எனக்கு பிடிச்சவங்க கூட என்னால பேச முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட சைக்காவா சிரிச்சுட்டு உனக்கு தெரியுமா சயாமா நீ முத தடவை என்ன பார்க்கும்போது என்கிட்ட நீ எல்லாம் வாழ்றதே வேஸ்ட், நீ ஒரு குப்பை, நீ வாழ்றதுக்கு பதிலா செத்து போயிருன்னு சொல்லி பேசின. அந்த நேரத்துல எனக்கு உன் மேல கோபம் வரல, ஏன்னா உன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலதான் நீ இந்த மாதிரி இருக்கங்கிறத நான் ஃபீல் பண்ணேன், நான் நினைச்சது சரியா போச்சுன்னு சொல்லி சயாமாவோட மண்டையில் அடிக்க சயாமா இப்ப எதுக்காகடா என்ன அடிச்சுன்னு சொல்லி கேட்க சைக்காவா நான் உன்னை அடிக்கலடா, அடுத்து நீ என்ன பண்ணணும்னு உனக்கு ஞாபகப்படுத்தினேன் அவ்வளவுதான், அது மட்டும் இல்லாம நீ இப்படி ஃபீலிங்ஸா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல அவன் பேசுறத கேட்ட சயாமா அழுதுகிட்டே சயாமா மனசுக்குள்ள சைக்காவா நான் உன்னை அதிகமா காதலிக்கிறேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அதை பார்த்த சைக்காவா எதுக்காகடா இப்படி நீ அழுதுட்டு இருக்க, ஆனா சயாமா சும்மா சொல்லக்கூடாது, நீ இப்படி அழும்போது கூட ரொம்ப அழகா இருக்க, இதை பார்க்கும் போதே எனக்கு நீ பண்ண வேண்டிய கை மாறி ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி சயாமாவோட கண்ணத்தை பிடிக்க அதை கேட்ட சயாமா ஷாக்காய் சைக்காவை பார்க்க சைக்காவா என்ன பாக்குற, நீ இப்ப பண்ண வேண்டிய எல்லாம் ஒண்ணுதான், நாம இங்கிருந்து போகும்போது ஒன்னா கை கோத்துட்டு போக போறோம் அவ்வளவுதான்னு சொல்லி சைக்காவும் சைமாவும் கை கோத்து நடந்து போயிட்டு இருக்க. சயாமா சைக்காவை பார்த்து நான் இவன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன்னு சொல்லி நம்ம சயாமா வானத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் சயாமா கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்க. அப்பா அவன் வந்துட்டு இருக்க வழியில கீழே கிடக்குற ஒரு டெடியை பாக்குறான். அதை பார்த்த சயாமா இந்த டெடி யாரோடதா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க சைக்காவா வரான். இந்த டெடி அந்த பொண்ணு கபோஷியாவோடது, அவ இந்த டெடியை மிஸ் பண்ணிட்டாளா, சரி அவ எங்க இருக்கான்னு பார்த்து இதை கொடுத்துருவோன்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த பொண்ணை தேடி பார்க்க எங்க தேடியும் அந்த பொண்ணு கிடைக்க மாட்டா. சைக்காவா நேரா சயாமா கிட்ட வந்து நான் அந்த பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன்டா, அந்த பொண்ணு எங்க போனானே தெரியலன்னு சொல்ல அதை கேட்ட சயாமா பரவாயில்ல விடுன்னு சொல்லி அந்த டெடியை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த சைக்காவா என்ன
என்னாச்சு சயமா, உனக்கு இந்த டெடி ரொம்ப பிடிச்சிருக்கா? எதுக்காக இந்த டெடியை எப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, சயமா இந்த டெடி எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கு, ஒருவேளை இந்த டெடிக்கு கொரோனாவா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சைக்காவா எனக்கு அது தெரியல, ஆனா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட சயமா நீ சொல்றது சரிதான், ரொம்ப அழகா தான் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட சைக்காவா நான் டெடியை சொல்லல, நான் உன்னதான் சொன்னேன், நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா சைக்காவை பார்த்து நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் உலகமே மாறிடுச்சுன்னு சொல்லி சயாமா சைக்காவோட கையை பிடிச்சு, நீ எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியுமா, நான் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்க, அதை கேட்ட சைக்காவா சரின்னு சொல்லி ஜன்னல் வழியா கீழே பார்க்க அங்க அந்த கபோஷியா பொண்ணு அவ ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கா, அதை பார்த்த சைக்காவா டே அந்த பொண்ணு கீழே போயிட்டு இருக்காடா, சீக்கிரமா அவளை கூப்பிடுன்னு சொல்ல, அந்த பொண்ணை பார்த்த சயாமா பேச தயங்க சைக்காவா சயாமாவோட கையை பிடிச்சு உன்னால முடியும்னு சொல்ல, அதை கேட்ட சயாமா அவனோட மாஸ்க் கழட்டி விட்டு கபஷியான்னு சொல்லி கத்த, அந்த சத்தத்தை கேட்ட அந்த பொண்ணு திரும்பி நம்ம சயாமாவை பாக்குறா. சயாமா அந்த பொண்ணு கிட்ட உன்னோட பொம்மையை நீ மிஸ் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி காட்ட, அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ், அந்த பொம்மையை வீசு நான் கேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, சயாமாவை அந்த பொம்மையை தூக்கி வீச அந்த பொண்ணு அந்த பொம்மையை கேட்ச் பண்ணிக்கிறா. அதை பார்த்த சயாமா அப்புறம் அன்னைக்கு நான் உன்கிட்ட மோசமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, அதை கேட்ட அந்த பொண்ணு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு சரி சயாமா நம்ம நாளைக்கு திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதை கேட்டு சயாமா ரிலாக்ஸ் ஆக சைக்காவா சயாமா கிட்ட வந்து நான் தான் எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே எல்லாம் சரியாயிடுச்சு பார்த்தையான்னு சொல்லி சிரிக்க, அதை பார்த்த சயாமா சைக்காவா கிட்ட நான் இப்ப இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி சயாமா வேகமா சைக்காவா கட்டி பிடிக்க, அதை பார்த்த சைக்காவா என்னாச்சு சயாமா திரும்பவும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, சயாமா முகம்லாம் சவந்து போய் மெதுவா சைக்காவா கிட்ட ஐ லவ் யூ சைக்காவான்னு சொல்ல, அதை கேட்டு சைக்காவா இப்ப நீ என்ன சொன்ன எனக்கு சரியா கேட்கல திரும்பவும் சொல்லுன்னு கேட்க, சயாமா என்னது கேட்கலையா, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன இடியட்னு சொல்லி கத்த, அதை கேட்ட சைக்காவா சிரிக்க, சயாமா இப்ப எதுக்காக சிரிக்கிறேன்னு கேட்க, சைக்காவா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே கிடையாது, ஐ லவ் யூ டு சயாமான்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி லிப் டு லிப் கிஸ் பண்ணிட்டு இருக்க, இதோட மாஸ்க் பாய் மூவி கம்ப்ளீட் பண்றாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.